ஞானவேல் ஐயா சொன்னது போல் விழிப்புணர்ச்சி நிறைய ஏற்படுத்த வேண்டும். ஓரிரு வரிகளில் இது இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முடியாது. ஆகவே ஆங்காங்கே நாம் இதை பற்றிய விழிப்புணர்ச்சிகள் அதிகமாக ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நம்ம சிஎம்சி மொபைல் வேன் வச்சிட்ருக்கிறாங்க. அவங்க ரத்தம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இதில் என்னென்னா முன்ன நின்று யார் எடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சங்கடம். அங்கே சொல்லியிருப்பாங்க 100 யூனிட் ரத்தம் தரேன்னு சொல்லிட்டு, அங்கே போனாக்கா 10 பேர் கூட கொடுக்க மாட்டாங்க. நல்ல எண்ணத்தோடு பெருமுயற்சி எடுத்திருப்பார், ஆனால் முடிவதில்லை. ஆனால் அவர் சங்கடப்படாத அளவிற்கு யாரும் கொடுக்கலன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, முழு முயற்சி எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே ஒருத்தர் இரத்த தானம் கொடுத்தால் கூட நீங்கள் 1000 துண்டறிக்கை போட்டதை விட அந்த ஒருத்தர் இரத்த தானம் கொடுத்ததை பார்த்து இவ்வளோதான இரத்த தானம் நாம் கொடுக்கலாம் என்ற எண்ணத்தை நம்மால் உருவாக்க முடியும். இது கிராமங்கள் தோறும் சென்று செய்ய வேண்டிய நிகழ்ச்சி. அப்புறம் கடவுளுக்கு வேண்டிக்கும் பொழுது நம்ம நிறைய வகையில் வேண்டிக்கிறோம். இரத்த தானம் செய்கிறோம் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில் மதத்தில் கூட இந்த செய்திகளை கொண்டுட்டு வரலாம். நான் இங்கே நம்ம பூப்பல்லக்கு விழா நடக்கும் பொழுது நிறைய பேர் ஸ்டால் போட்டிருப்பாங்க. நான் இரத்த தானம் கொடுங்கன்றதுக்காக ஒரு ஸ்டாலை போட்டு முகாம் நடத்தி, அங்கே நம்ம இவர் தான் இப்போ இருக்கிறாரு பிஆர்ஓ, அவரெல்லாம் ரொம்ப 8 பேர் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் மக்களுக்கு போய் செய்தி சேர்ந்தது. இங்கே நவநீதம்மன் கோயில் கோட்டைக்கு பின்னாடி ஒரு குடிசையில் இருப்பவர், தெரு தெருவாக கோழி விற்கிறவர், அவர் 100 முறை இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். சிஎம்சியில் சான்றிதழ் வாங்கி முதலமைச்சரிடம் அவருக்கு பாராட்டு சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்குறோம் இல்லையா. நம்ம குடியாத்தில் இருக்கிறார் பார் ஜவஹர்லால், அவருடைய அப்பா இறந்தப்போ எல்லாரும் மாலை போட வைத்த போது இரத்த தானம் கொடுத்து உங்களுடைய சோகங்களை, உங்களுடைய அஞ்சலியை செலுத்துங்கள் என்று ஒரு பக்கம் பெரிய செய்தித்தாள விளம்பரம் கொடுத்து செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் கொண்டுட்டு வரோம். என்னுடைய மகள் திருமணத்தில் பாட்டு கச்சேரி வைக்கல, இரத்த தான முகாம் நடத்தி வருகின்றவர்கள் பரிசு கொடுக்காதீங்க, மொய் எழுதாதீங்க, இரத்த தானம் செய்யுங்கள் என்று 2 திருமணத்தையுமே நம்ம நடத்தி இருக்கிறோம். இதுபோல் எடுத்துக்காட்டுகளை நம்ம மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். அண்மையில் இப்போ பொறியாளர் வெங்கடேசனுடைய தாயார் மனைவி இறந்துட்டாங்க. அப்பொழுது அங்கே ஒரு ஹரிச்சந்திரன்கிட்ட ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்பொழுது அந்த பாட்டு பாடியவரே நான் இரத்த தானம் கொடுக்கலையோன்றதை பற்றியும் குறிப்பிட்டு அவர்கள் பாடியது எனக்கு உண்மையிலே ரொம்ப புல்லரிச்சு போச்சு. ஆகவே நாம் எல்லா நிகழ்ச்சிகளையுமே வீட்டில் காதணி விழாவா, பூப்படைந்த விழாவா, எந்த விழாக்களில் இருந்தாலும் இரத்த தானத்தையும் கொண்டு செல்லுகின்ற வகையில் நம்ம பெரிய முயற்சி எடுக்கணும். ஏன்னா இங்கே சிஎம்சிக்கு வருகின்ற நோயாளிகள் பெரும்பகுதி வடநாட்டிலிருந்து தான் வராங்க. அவர்களுக்கு இங்கே யார் நண்பர்கள் இருப்பார்கள், யார் உறவினர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு யார் எடுத்து கொடுத்து உதவி செய்ய முடியும்? நம்ம தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடு என்று சொல்லுகின்றது போல உலகளவில் சிஎம்சி மருத்துவமனைக்கு நிறைய நோயாளிகள் வருகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக நாம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியே தீர வேண்டும். நான் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இரத்த தானம் கொடுத்து இதுவரையிலும் 56 வாட்டி தான் என்னால் இரத்த தானம் கொடுக்க முடிஞ்சிருக்குது. நான் 100 வாட்டி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. 65 வயசுக்கு மேலே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. 60லேருந்து 65க்கு எடுத்துன்னு வரத்துக்கு ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருந்தது இல்லையா. ஆகவே இது போன்ற செய்திகளெல்லாம் நாம் குடும்ப நிகழ்ச்சியில், திருவிழாக்களில், இறப்புகளில் கூட இந்த இரத்த தானத்தை பற்றி எடுத்து சென்றால்தான் பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முடியும். சிஎம்சி உயிர் காக்க தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் முடியாது. இரத்த தானம் நாம் போய் விரும்பி கொடுத்தா தான் முடியும். அதற்காக பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறேன். என்னுடைய திருமணத்தில் 1977 ஜாதக பொருத்தம் பார்க்கல, இரத்த பொருத்தம் பார்த்து அதை திருமண அழைப்பிதழிலே அச்சிட்டு இருந்தேன். ஆகவே இதையெல்லாம் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை என்னை பற்றி சொல்ல பெருமைக்காகல, இந்த வகையிலெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்று அங்கே ஆசிரியர் இல்லத்தில் கண் சிகிச்சை முகாமுக்காக அங்கே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே இரத்த தானத்திற்காக 125 ஆண்டுகள் இதுக்காக நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்ன எனக்கு பெருமைன்னா, உண்மையில் இரத்த தானம் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் எனக்கு வேலூரில் பெரிய அறிமுகத்தை படுத்தியது யார் என்றால் சிஎம்சி மருத்துவமனை தான்.
இரத்த தானம்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் போடுங்க, எனக்கு வரும். கண் தானம் என்று ஒரு கடிதம் போடுங்கள், வரும். இதை யார் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா சிஎம்சி மருத்துவமனை தான், இல்லையா? ஆகவே இந்த 125வது ஆண்டில் மாட்டு வண்டியில் நம்ம ஐடாஸ்கடர் அம்மா போய் அங்கே மரத்தடிகளெல்லாம் மருத்துவம் பார்த்ததாக நம்ம தெரிந்திருக்கிறோம். அதுபோல் இந்த இரத்த தான முகாம் கூட நாம் மொபைல் வேனில் போய் ஆங்காங்கே ரத்தம் கொடுக்குறாங்களோ இல்லையோ நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுது இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு எங்கன்னா நம்ம விஐடி ஒண்டி தான். அவர்கள் இரத்த தான முகாம் நடத்தினாக்கா சிஎம்சி மட்டும் இல்லை, பல மருத்துவமனைகளிலிருந்து வந்து எடுத்து செல்கிறார்கள். நான் துணைத் தலைவர் வந்திருக்கிறார் இங்கே, அவர்கிட்ட ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறேன். முகாம் நடத்துவது மட்டும் இல்லாமல், இப்பொழுது சொன்னார் பார் நம்ம வெங்கட சுப்பையா, ஃப்ரெஷ் பிளட் வேணும்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சைக்கு ஆங்காங்கே இந்த டோனர் சில்ப் எடுத்துகிட்டு அவங்க படுகின்ற அல்லல் இது பார், அது சொல்லி மாளாது. இது நம்ம விஐடிக்கு வந்தால் அங்கே ஒருத்தரை தொடர்பு கொண்டால் அவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்க முன் வந்தாவே போதும். குறைஞ்சபட்சம் வேறு ஒன்றுமே இல்லை. அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களோ அந்த மாணவர்களுக்கு செய்திகள் தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக உதவி வந்து செய்வார்கள் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே முகாமோடு அப்பப்பொழுது தேவைக்கும் அங்கே யாரை அணுக வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்தால் மிகவும் பேருதவியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.